நடந்து கொண்டே நவரச நாட்டியம், ஐபோனில் அட்டகாச கிளிக்ஸ். இப்படி இன்ஸ்டா பக்கத்தை ரீல்ஸ் வீடியோவால் நிரப்பி வைத்திருக்கும் இந்த ஆக்டிங் குவீனை பார்த்து கும்பமேளா மோனலிசாவை போல் வருங்கால ஹீரோயினாக வருவாரோ என நினைத்து விட வேண்டாம். இந்த ரீல்ஸ் வீடியோக்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் உலாவரும் வாலிபர்களுக்கு விரிக்கப்பட்ட மோசடி வலை. வீடியோவை பார்த்து ஹாய், ஹலோ, சோ ஸ்வீட் என ஜொள்ளவிடும் காளையர்களை குறிவைத்து மிகப்பெரிய கஞ்சா சாம்ராஜ்யத்தையே சென்னையில் நடத்தி வந்திருக்கிறார் இந்த வடமாநில அம்மணி. பரபரப்பாக பிசினஸ் செய்து கொண்டிருந்த இன்ஸ்டா குவீனை போலீசார் தற்பொழுது கையும் கஞ்சாவுமாக தட்டி தூக்கி இருக்கிறார்கள். சென்னை பல்லாவரம் பகுதியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிக அளவில் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது திரிசூலம் ரயில்வே கேட் பகுதியில் பெரிய பை ஒன்றை கையில் வைத்திருந்த வடமாநில இளம்பெண்ணின் செயல்பாடுகள் சந்தேகத்திற்கு இடமாக இருந்துள்ளது. உடனே போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இதனால் போலீசார் அந்த பெண்ணின் கையில் இருந்த பையை சோதனை செய்தபோது அதில் 3 கிலோ கஞ்சா இருந்திருக்கிறது. அதிர்ந்து போன போலீசார் அந்த வடமாநில பெண்ணை பல்லாவரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பாயல்தாஸ். 25 வயதான இவர் திரிபுரா மாநிலம் உதய்பூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது. ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்திருக்கிறார். ஆனால் அதில் வரும் வருமானத்தை வைத்து பாயலால் ஆடம்பரமாக வாழ முடியவில்லை. இதனால் என்ன செய்வதென்று யோசித்த போதுதான் சென்னையில் கஞ்சா புழக்கம் அதிக அளவில் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த கஞ்சா பொட்டலங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதையும் கவனித்துள்ளார். திரிபுராவில் கஞ்சா விலை குறைவு. உதாரணத்திற்கு 1 கிலோ 5000 ரூபாய். ஆனால் சென்னையில் 20,000க்கும் மேல். இதனால் திரிபுராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து சென்னையில் விற்க திட்டம் போட்டுள்ளார். அதன்படி 3 கிலோ கஞ்சாவை ரயில் மூலமாக பேக்கில் வைத்து மறைத்து கொண்டு வந்திருக்கிறார் பாயல். ஆனால் கஸ்டமர்களை பிடிக்க என்ன செய்வதென்று யோசித்த போதுதான் இன்ஸ்டாவை பயன்படுத்தியிருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் 2-3 அக்கவுண்டுகளை ஓபன் செய்து அதில் தொடர்ச்சியாக தன்னை திருமணமாகாத பெண் போலவே கவர்ச்சியான ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிட்டு வந்துள்ளார். பெண்ணின் அக்கவுண்ட் என்றாலே ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ என 1000 மெசேஜ்கள் இன்பாக்ஸை நிரப்பிவிடும். அப்படி மெசேஜ் செய்யும் நபர்களே பாயலின் மெயின் டார்கெட். அவர்களிடம் நண்பர்களாக பேசி பழகி அவர்களின் கஞ்சா தேவையை அறிந்து கொண்டு செல்போன் எண்ணை பெற்றுக் கொள்வாராம். அதன் அடுத்த கட்டமாக வாலிபர்களையும் கல்லூரி மாணவர்களையும் குறிவைத்து தனது கஸ்டமர்களாகவும் டீலர்களாகவும் கஞ்சா வியாபாரிகளாகவும் மாற்றி இன்ஸ்டாவில் கடையை விரித்திருக்கிறார். யார் யாருக்கு எவ்வளவு தேவை என்பதை முன்பே அட்வான்ஸ் புக்கிங் செய்து கொள்ளும் பாயல் கஸ்டமர்களை குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து கஞ்சாவை விற்று கல்லா கட்டியிருக்கிறார். அதேபோல வியாபாரிகளுக்கு கிலோ கணக்கில் கொடுத்துள்ளார். பின் கலெக்ஷன் பணத்துடன் வந்த இடமே தெரியாமல் பிளைட் ஏறி திரிபுராவுக்கு பறந்து விடுவாராம். மாதத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் மட்டும் சென்னைக்கு வந்து பிசினஸ் செய்யும் பாயல் 3 மடங்கு லாபம் வைத்து கஞ்சாவை விற்று பிசினஸை பெருக்கியுள்ளார். இப்படியாக கடந்த 3 ஆண்டுகளாக கிலோ கணக்கில் கஞ்சாவை விற்று வந்ததாக தெரிகிறது. தான் ஒரு இளம்பெண் என்பதால் போலீசாருக்கு தன் மீது சந்தேகம் வரவோ சிக்கிக் கொள்ளவோ வாய்ப்பில்லை என்று வாலிபர்களிடம் அடித்து கூறி இந்த மோசடி வியாபாரத்தில் ஈடுபட வைத்திருக்கிறார் பாயல். போலீசிடம் சிக்க மாட்டோம் என்ற தைரியத்தில் சம்பவத்தன்று திரிசூலம் பகுதியில் சேல்ஸ் முடித்துவிட்டு பிளைட் ஏறி பறக்கவிருந்த பாயலை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் பாயலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.